ஹலோ கைஸ், வெல்கம் டு குயிக் மேக்ஸ். எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு தேவைப்படுற ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் ஒன் பை ஒன்னாக டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற டாபிக் வந்து கமாடிட்டி கன்சப்ஷன் அண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ். இது எப்படி லாஜிக் பேஸ் பண்ணி சிம்பிளாக ஃபார்முலா இல்லாமல் குயிக்காக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் நிறைய டாபிக் இருக்குது, நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 டாபிக் பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் ஒன்று பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான யூனிட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரியா? அந்த யூனிட் ப்ரைஸில் நீங்கள் எவ்வளோ கமாடிட்டியில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 kg சுகர் வாங்குறீங்க அப்படின்னா அதோட யூனிட் ப்ரைஸ் வந்து ஒரு 40 rupees வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த சுகர் வாங்குறதுக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு கிடைக்கும், சரிங்களா? இது யூனிட் ப்ரைஸ். இப்போ இன்கேஸ் இந்த யூனிட் ப்ரைஸ் வந்து சம் பர்சன்டேஜ் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதே பர்சன்டேஜ் தான் வந்து உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் எஃபெக்ட் ஆகும். இது ஒரு 10% ஏறுச்சுன்னா அதே 10% தான் உங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஏறும். அதே மாதிரி இது எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாகுதோ அதே பர்சன்டேஜ் உங்க டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் கம்மியாகும். இது மேக்ஸிமம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம், சரியா? ஸோ டேரக்டா சம்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்றாங்க? டியூ டு a reduction of 25% in the price of sugar, a person is able to purchase 4 kg more sugar for rupees 800. அதாவது 800 ரூபாய் எடுத்துட்டு போறாரு, 25% ப்ரைஸ் கம்மியானதுனால அவரால் 4 கிலோ அதிகமாக வாங்க முடியும்னு சொல்றாரு. அப்போ அதுல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த நியூ ப்ரைஸ். கம்மியான விலை எவ்வளோ, இதுக்கு முன்னாடி இருந்த அதிகமான விலை எவ்வளோ, இது ரெண்டுமே கேட்குறாங்க, சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 800 ரூபா எடுத்துட்டு போறீங்க, 800 ரூபா எடுத்துட்டு போயிட்டு சம் குவான்டிட்டி ஆஃப் சுகர் வாங்குறீங்க கடையில், சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துறாங்க. செகண்ட் டைம் வந்து நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது அதே 800 rupees எடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்க முன்னாடி வாங்கின அதே குவான்டிட்டி கேட்டிங்கன்னா அதை கொடுத்துட்டு திருப்பி கையில் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க, சரியா? இதுதானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பேலன்ஸ் வாங்காமல் அதுக்கு பதில் எனக்கு சுகரே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தருவாங்கன்னா 4 kg தருவாங்க. அதுதானே இந்த சம் சொல்கிறாங்க. இதில் 25% கம்மியானதுனால நீங்கள் முன்னாடி வாங்கின அதே குவான்டிட்டி கொடுத்துட்டு பேலன்ஸ் காசுக்கு பதிலாக 4 kg கொடுத்துறாங்க. நம்ம பார்த்தோம் என்ன சொன்னோம், யூனிட் ப்ரைஸும் அதே எஃபெக்ட் ஆகும். என்ன 25% ப்ரைஸ் சுகரில் கம்மியாகும்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் அதே 25% கம்மியாகும். அப்போது நீங்கள் மொத்தமாக வந்து 800லேருந்து 25% கம்மியானா எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். 25% 800ல் எவ்வளோ? பாதினா 400, அதில் பாதி 200. இல்லை டேரெக்டாக உங்களுக்கு தெரியும்னா 200 போட்டுருங்க, சரியா? இப்போ 200க்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேலன்ஸாக உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க, அது வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் 4 kg சுகர் வாங்கியிருக்கீங்க, சரியா? 4 kg வந்து 200னா 1 kg வந்து 50 rupees இருக்குமா, சரியா? அப்போ இதுதானே நியூ ப்ரைஸு, கம்மியான ப்ரைஸ் அதுதானே, 50 rupees தானே, சரியா? இப்போ இதுல இருந்து ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து 25% கம்மியானது. இந்த 50 rupeesன்றது வந்து 25% கம்மியானது, அதாவது வெறும் 75%. இதுல இருந்து ஒரிஜினல் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இதோட 100 ப்ரைஸ் என்னன்னு, 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ 50 டிவைடட் பை 75 இன்டூ 100, ஓகேவா? இது 3, இது 4, அப்போனா 200 பை 3யா? இதுதானே ஒரிஜினல் ப்ரைஸு. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் ஆன்சர் என்னன்னா 200 பை 3 வந்து 66 2/3. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ரைஸ். இதுல இருந்து தான் வந்து 25% கம்மியானதுனால 50 rupees மாறி இருக்கு. இந்த சம் புரியும் நினைக்கிறேன். இதே மாடல்ல அடுத்த சம் போடலாம். அடுத்த சம் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? A reduction of 16 2/3% in the price of apples enables a person to purchase 5 kg more for rupees 1200. அதே கதை தான். 1200 rupees எடுத்துட்டு போறாரு, சம் குவான்டிட்டி வாங்குறாரு, எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க, 5 kg கொடுக்குறாங்க, சரியா? ஏன் 5 kg கொடுக்குறாங்கன்னா, யூனிட் ப்ரைஸில் 16 2/3% கம்மியாக இருக்குது, ஆப்பிளோட விலை கம்மியாக இருக்குது 1 kgக்கு. அப்போ உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் இந்த 16 2/3% கம்மியாக இருக்கும், சரியா? 16 2/3% வந்து கம்மியாக இருக்குது, சாரி. அப்போ இதுல இருந்து 16 2/3% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 16 2/3னா என்ன வரும்? 50 டிவைடட் பை 3ன்னு வரும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50/3 வரும். பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100னால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, சரியா? 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்டூ 1200.
டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான். இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா 4 வரும். 5 சார் 200. சரியா? 200 ருபீஸ் பேலன்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, 5 கேஜி வந்து ஆப்பிள் வாங்கியிருக்கீங்க. அப்போ பெர் கேஜி எவ்வளோ வரும்? 40 ருபீஸ் வருமா? அப்போ இதோட நியூ ப்ரைஸ் என்ன? 40. இப்போ இதுலேருந்து ஓல்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? ஓல்டு ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 40 ருபீஸ் இருக்குது நியூ ப்ரைஸு. இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? இந்த 16.2/3% கம்மியாக மைனஸ் பண்ணனால வந்த பர்சன்டேஜ். சரியா? அப்போது அதோட பேலன்ஸ் என்ன? 83 1/3. இது 100லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 16.2/3 100லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 83 1/3. சரியா? இன்ட்டு 100. அப்போ 40. இந்த 3 மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது 9 10 1 24 25 வந்துடும். சரியா? இன்ட்டு 100. இது 2 டைம்ஸு இது 5 8 24 48 வரும். சரியா? அப்போது இதோட ஓல்டு ப்ரைஸ் என்னன்னா 48 ருபீஸ். சரியா? இப்போ இந்த 48லேருந்து 16.2/3% கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 வரும். சரியா? நீங்கள் எய்தர் யூனிட் ப்ரைஸ்லையும் இதே பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் வரும், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லையும் இதே தான் வரும். சரியா? இதில் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் மெத்தட் பார்க்க போகிறோம். ப்ரைஸ் இன்க்ரீஸும் முன்னாடி பார்த்த மாதிரியே தான் சால்வ் பண்ண போகிறோம். அதே மெத்தடாலஜி அதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். இதில் கொஸ்டின் டேரெக்டாக போயிடலாம். எல்லாம் கொடுத்துருக்காங்க. டியூ டு அன் இன்க்ரீஸ் ஆஃப் 20% இன் த ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ், 2 eggs less are available for ₹24. Find the present rate per dozen. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா 24 ருபீஸ் கொடுக்குறீங்க. 24 ருபீஸ் கொடுத்து முன்னாடி வாங்கின குவான்டிட்டி கேட்டிங்கன்னா அது இல்லாமல் 2 eggs வந்து கம்மியாக தராங்க. முன்னாடி வாங்கின குவான்டிட்டியோட நீங்கள் கம்மியாக வாங்குறீங்க. ஏன்னா 20% வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? ஒரு எக்கு வந்து 20% இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ உங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இருக்குது. இப்போ இதில் 20% இன்க்ரீஸ் பண்ணால் தானே நீங்கள் அந்த குவான்டிட்டி வாங்க முடியும். சரியா? இப்போது 24 ருபீஸில் 20% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 2 எக்கும் சேர்த்து கிடைக்கும். அப்படி தானே? அப்போது இதில் இருந்து 20% எவ்வளோ? 10%னா 2.4. சாரி 2.4. 20%னா 4.8. 4.8 ருபீஸ் வந்து கொடுத்து நீங்கள் 2 எக்கு வாங்குறீங்க எக்ஸ்ட்ரா. 2 எக்கோட விலை வந்து இப்போ 4.8. அப்போ ஒரு எக்கோட விலை வந்து 2.14. ஒரு எக்கோட விலை வந்து 2.4 இருக்குமா? இதுதானே இப்போ இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸோட விலை. அப்போ என்ன சொல்கிறாங்க? 2.4 தான் இன்க்ரீஸ் ஆன ஒரு எக்கோட விலை. சரி, அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ரேட் பர் டசன். ஒரு டசனுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் வந்து டசன் மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இது வந்து புது ப்ரைஸ். ஓல்டு ப்ரைஸ் இதுலேருந்து கண்டுபிடிக்கலாமா? ஓல்டு ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 2.4 டிவைடட் பை இது வந்து 20% இன்க்ரீஸ் ஆனது. அப்போ 120 × 100 போட்டுக்கலாமா? சரியா? நம்மளுக்கு தேவை வந்து 100% தான். இது இன்க்ரீஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆனதுனால 120 டிவைட் பண்ணுறோம். சரியா? அப்போ என்ன ஆகும்? 5 6 டிவைட் பண்ணிங்கன்னா 0.4 வரும். 5 × 20. அப்போ பழைய ப்ரைஸ் வந்து 2 ருபீஸ். ஒரு எக்கு வந்து 2 ருபீஸ் இருந்திருக்கும். அதுலேருந்து 20% இன்க்ரீஸ் ஆனதுனால தான் 2.4ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மெத்தட் புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். An increase in 25% in the price of orange enable a person to purchase 10 kg less for 400. 400 எடுத்துகிட்டு போகிறாரு. சம் குவான்டிட்டி வாங்குறாரு. ஆனால் முன்னாடி வாங்கின குவான்டிட்டியோட 10 kg கம்மியாக கொடுத்துட்டாங்க. சரியா? ஏன்? 25% யூனிட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால. அப்போது நீங்கள் யூனிட் ப்ரைஸ்க்காக எக்ஸ்பெண்டிச்சரையும் 25% இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதே குவான்டிட்டி கிடைக்கும். சரியா? அப்போது இதில் 25% எவ்வளோ? டேரெக்டாக 100ன்னு போட்டுக்கலாமா? 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த 10 kg சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ 10 kg 100 ருபீஸ்னா பர் கேஜி வந்து 10 ருபீஸா? 10 ருபீஸ்ன்றது வந்து எது? இந்த 25% இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸ். அப்போ இதில் வந்து ஓல்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ 10 டிவைடட் பை 125 × 100. ஓகேவா? 25னா இது 4, இது 5, 1, 2.
4 2 சார் 8. அப்போ ஒரிஜினல் ப்ரைஸ் என்னது 8 ருபீஸ், நியூ ப்ரைஸ் 10 ருபீஸ். இந்த 8 ருபீஸ்லேருந்து 25% என்ன 2 ருபீஸ். இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ரைஸ் கிடைச்சிரும். இதுதான் இந்த சம். சரியா? ஸோ புரியலன்னா திருப்பி இன்னொரு வாட்டி பாருங்க. அடுத்த கான்செப்ட் போகலாம். அடுத்தது வந்து ரேஷியோ பேஸ்டு கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கொஸ்டின் பார்க்கலாம். த ப்ரைஸ் ஆஃப் த ரைஸ் இஸ் ரிடியூஸ்டு பை 5%. ஹவு மெனி கேஜி ஆஃப் ரைஸ் கேன் பி brought ஃபார் மணி which was sufficient to buy 38 kg ஆஃப் ரைஸ் இயர்லியர். முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்து 38 kg வாங்கினீங்க. இப்போ என்னன்னா ப்ரைஸ் வந்து 5% கம்மியாக இருக்குது. அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ எவ்வளோ கேஜி வாங்குவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னன்னா நீங்கள் முன்னாடி வாங்கும்போது எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணீங்களோ அதே எக்ஸ்பெண்டிச்சர் தான் இப்போ செலவு பண்ண போறீங்க. சரியா? அப்போது நீங்கள் 38 ருபீஸ் பர் கேஜி விற்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 100x யூஸ் பண்ணி 100xன்றது உங்களோட ஓல்டு ப்ரைஸ் பர் கேஜி. சரியா? 100x யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருந்தீங்க, 38 கேஜி வாங்கினீங்க. இப்போ ப்ரைஸ் வந்து 95x தான் இருக்குது. சரியா? 95. ஆனால் உங்கள் ரெண்டு இதுலேயுமே வந்து உங்களுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக தான் இருக்கும். அப்போ எவ்வளோ வந்து நீங்கள் இப்போது புதுசாக உங்களோட கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரியா? இதிலேருந்து y கண்டுபிடிச்சிடலாமா? என்ன ஆகும்? 38 into 100 divided by 95. இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணுறோங்க. அப்போ என்ன ஆகும்? இது வந்து 20, இது 19, இது 1, இது 2. அப்போ y is equal to 40. இப்போ புதுசாக இருக்க கன்சப்ஷன் எவ்வளோ? 40 kg. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். Next sum, the price of cooking oil is increased by 25%. By what percentage should a family reduce their consumption of oil so that their total expenditure on the oil remains the same? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்ண முடின்னு ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா 100 ருபீஸாக இருந்த ஒரு ப்ரைஸ் வந்து 125 ருபீஸாக ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ அவங்க கன்சப்ஷன் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லை, இதை வந்து திருப்பி எப்படி 100ஆக மாற்றுவீங்க அப்படின்றது தான் கான்செப்ட். 25 எப்படி 100ஆக மாற்றுவீங்க? 25 டிவைட் மைனஸ் பண்ணிங்கன்னா 100 வந்துடும். அப்போ அந்த 25ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் ரிடக்ஷன் பண்ணிங்கன்னா 100 வரும்? 125ல் 25 எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? சரியா? இது 4, இது 5, இது 5, 5 + 20. சரியா? அப்போ 20% தான் உங்கள் ஆன்சர். டேரெக்டாக இது மாதிரி போடலாம். நீங்கள் இதில் எதுவுமே வந்து எவ்வளோ கேஜி எவ்வளோ குவான்டிட்டி எதுவுமே கொடுக்கல. 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி எப்படி வந்து 100% கொண்டு வரதுன்றது தான் நம்ம இதில் பார்க்குறோம். 25 மைனஸ் பண்ணணும். 25ன்றது 125ல் எத்தனை பர்சன்டேஜ்? 20%. இதுலேருந்து 20% நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னா 100 கிடைச்சிடும் மறுபடியும். சரியா? இந்த சம் இப்படி தான் ஷார்ட்டாக போடுறது. இது ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக எப்படி போகணுன்னா நீங்கள் இதை வந்து ப்ரைஸு, இது கன்சப்ஷன். சரியா? கன்சப்ஷன் இப்போ 125 இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து 125 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கன்சப்ஷன் இதில் நீங்கள் வந்து சேம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் யூஸ் பண்ண போறீங்க. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருமோ அதுதான் சேம் எக்ஸ்பெண்டிச்சர். இதுக்கும் அதுதான் வரணும். அப்போ நீங்கள் என்ன மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சேம் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். கண்டிப்பாக இந்த 100ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ 125லேருந்து உங்கள் கன்சப்ஷனை 100க்காக ரிடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும்? 125லேருந்து கன்சப்ஷனை 25 மைனஸ் பண்ணும். அதுதானே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, நல்லா திருப்பி சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து 100 per kg, உங்களோட கன்சப்ஷன் வந்து 125 kg. இதில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு சினாரியோலையும் சேமாக தான் இருக்கும். நீங்கள் 100 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் 125 கிலோ வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி 125 ரூபா ஆகும்போது நீங்கள் 100 kg தான் வாங்கணும். அப்போ தான் உங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இருக்கும். அப்போ இப்போ வந்து கன்சப்ஷன் மட்டும் பாருங்கள். இந்த கன்சப்ஷனில் 125 kg நீங்கள் முன்னாடி வாங்கினீங்கன்னா இப்போ எவ்வளோ கம்மி பண்ணீங்கன்னா 100 kg கம்மி பண்ணணும். 100 kg தான் நீங்கள் வாங்க முடியும். அப்போ நீங்கள் 25 kg கம்மி பண்ணணும். 25 kg கம்மி பண்ணுறதுக்கு 125ல் 25 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்.
அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொரு மெத்தடில் சிம்பிளாக எப்படி போட்டோம்னா 100லேருந்து 25 ஆனதை 125 ஆனதை திருப்பி எப்படி 100 கொண்டு வரோம் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த 2 மெத்தடுமே புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா திருப்பி இன்னொரு வாட்டி பொறுமையாக பாருங்கள். சரியா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் அவுட் ப்ராப்ளம் ஆட் பண்ணியிருக்கோம். இதை பாஸ் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது புரியுதான்னு சொல்லுங்கள். இதை விட சிம்பிளாக கான்செப்ட் வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வீடியோவும் ட்ரை பண்ணுறேன். சரியா? இதை பாஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.